இல்லை, இந்த இடத்துல 2015 நிறைவு பகுதி என்பது ஒரு நீங்கள் உங்களுடைய பார்வையில் சொல்கிறேன், அரசியலில் ஒரு புதிய விதமான அணிகளினுடைய சேர்க்கைக்கு வித்திட்டிருக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறத ஒன்றை கட்டமைத்து இன்றைக்கி நீங்கள் அதை அணியாக அமைத்து அது ஒரு இயக்கமாக இருந்து அது இன்றைக்கி கூட்டணியாக மாறி இருக்கிறது, பயணப்பட்டிருக்கிறது. இதில் பொது வெளியில் இடதுசாரி இயக்கங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்றவற்றினுடைய கொள்கைகளை மதிக்கக்கூடியவர்கள் கூட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, எந்த இடத்துல திமுக அதிமுகவிற்கு மாற்றாக இவர்கள் தேமுதிகவை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும். நூற்றாண்டு காலம் பாரம்பரியமிக்க ஒரு இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள், கொள்கையை முன்னிறுத்தி வைக்கக்கூடிய தலைவர்கள், இன்று வரை தேமுதிக தன்னுடைய கொள்கை என்று எதையும் வரையறுக்காத ஒரு கட்சியினுடைய தலைவரை சென்று பார்ப்பது அல்லது அவரை அந்த அணிக்கு தலைமை தாங்குவதற்கு கூட தயாராக இருப்பதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், இது என்ன மாதிரியான ஒரு புதிய மாற்று நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதற்கு எந்த அளவில் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரையில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிக இருக்கும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. 67க்கு பிறகு திமுக அதிமுகவினுடைய தொடர்ந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சியை, சில நேரங்களில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்திருக்கிறோம், சில நேரங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்திருக்கிறோம். அவர்கள் அதிகாரத்தில் வருவதற்கு எங்கள் உதவியும் அணில் செய்த ராமாயண பாத்திரமாவது நாங்கள் வகித்திருப்போம். எனவே அந்த ஆட்சியில் எங்களுக்கு பங்கு இல்லையா என்று கேட்காதீர்கள், கண்டிப்பாக பங்கு இருக்கிறது. சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு புதிய தேடல், புதிய பாதை, புதிய திசைவழி தமிழ்நாட்டுக்கு தேவை என்று தீர்மானிக்கிறோம். அப்படி தேவையான ஒரு புதிய திசைவழிக்கு இன்றைக்கு ஒரு துணை வலிமையாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உதவும் என்ற அடிப்படையிலே தான் அணுகுகிறோம். எனவே இவர்களுக்கு மாற்றாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிகவை நிறுத்துகிறோம் மக்கள் நல கூட்டணி என்ற கருத்தமைப்பே தவறானது. இது ஒரு கூட்டு தலைமையின் சார்ந்தது. எந்த கட்சி பெரிய கட்சி, எந்த கட்சி சின்ன கட்சி என்பதல்ல, குறைந்தபட்ச செயல் திட்டம் நாங்கள் வகுத்து வெளியிட்டிருக்கிறோம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விவாதிப்பதற்கு மக்கள் மன்றத்திலும் வைத்திருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான கருத்து வருமானால் அதையும் உள்வாங்கிக் கொண்டு மக்களோடு சேர்ந்து நிற்க இருக்கிறோம். எனவே தேமுதிக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்பதாக கருத்து எங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதை போல வந்த செய்தி தவறானது. நாங்கள் திரு அந்திரிதாஸ் இந்த இடத்துல சில மதிமுகவிற்கு வைக்கப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஊடகவியலாளராக வைக்கக்கூடிய கேள்வி, இது இடதுசாரி இயக்கங்களுக்கும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நான் மதிமுகவிற்கும் வைக்க வேண்டிய கேள்வி, திமுகவிற்கும் அந்த கேள்வி வச்சிடறேன். இந்த தேர்தல் நேர கூட்டணிக்காக சில சமரசங்களை செய்வது வாடிக்கை அப்படிங்கிற பட்சத்தில் விஜயகாந்த் சமீபத்தில் ஊடகவியலாளர்களிடம் நடந்து கொண்ட ஒரு முறையை பற்றிய ஒரு கருத்து கேட்கப்படுகின்ற பொழுது, இன்றளவும் தேமுதிக தங்கள் அணியில்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாஜக அதை கண்டிக்கிறது. இப்போ திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை கண்டிக்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதை கண்டிக்கிறார். ஊடகவியலாளர்களை மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் அவங்க அந்த கேள்விக்கு முதல் முறையாக சற்றே மலுப்பலாக நோ கமெண்ட்ஸ் என்று சிரித்து சென்றது அப்படிங்கிறது தேர்தல் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு வைகோவும் சென்று விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தேர்தல் அரசியலிலே சமரசம் என்பது தேவையான ஒரு ஆயுதம், அந்த ஆயுதமாக கூட இருக்கலாம், அது தவறுன்னு சொல்ல. நான் அண்ணன் சொன்னதை ஒட்டி ஒரு செய்தி சொல்கிறேன். பொதுவாக எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் கூட்டணி மேகங்கள் சூழும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலே முதலாக 8 மாதத்திற்கு முன்பே 4 கட்சிகளும் கூடி என்னென்ன விவாதங்கள் நாம் ஒன்றுபடுகிறோம், எதிலே வேறுபட்டிருக்கிறோம் என்று சொல்லி 35 சரத்துக்கள் கொண்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நவம்பர் 2ஆம் தேதி கொடுத்த பொழுது அதில் பிரதானமாக வைக்கப்பட்டது ஊழல் தான். 2 ஆட்சிகளும் ஊழல் பிரச்சனை, உச்சத்தை தொட்டு இருக்கிறது என்பது தான் அதை வச்சிருக்கிறது. இந்த 4 அணிகளினுடைய தலைமையும் எந்த கட்டத்திலும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவை அல்ல. அந்த வகையில் தேமுதிகவுடைய தலைவர் நடந்து கொண்டது சரியா என்பது தவிர்த்திருக்கலாம் என்பது வேறு. என்னை பொறுத்தவரையில் தவிர்த்திருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது, தவிர்த்திருக்கலாம் என்பது வேறு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் 2005 கட்சி நடத்தியவர், ஒரு திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர், அவருக்குண்டான குணாதிசயங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு 75 ஆண்டுகால அரசியல் அனுபவம் பெற்ற கலைஞர் அவர்கள் தினகரன் பத்திரிகைகளை 3 பேர் கொலை செய்யப்பட்ட பொழுது டெல்லி மாநகரத்திலே அவரிடத்தில் பேட்டி கண்ட பொழுது அவர் என்ன பக்கத்தோடு நடந்து கொண்டார் என்பது வேறு. அவற்றையெல்லாம் பேசினால் நீண்ட பட்டியல் போட வேண்டியது. எமர்ஜென்சி சார், நீங்க சொல்லுங்க சார், நீங்க ஏ டீமா பி டீமா உங்களுக்கு டீமே இல்லங்க, உங்க கூட வரதுக்கு டீமே இல்ல, நீங்க பி டீமா நடந்து நம்ம திருப்பி அந்திரிதாஸ்
திரு அந்திரிதாஸ் திருப்பி இல்ல இத மாதிரியே ஒரு நிறைவாகவும் அமைதியாகவும் நம்ம இந்த வார்த்தை முடிப்போம். நிறைவு பகுதி இந்த ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். சரவணன் அவருடைய பக்கத்துல பேசும்போது நான் வரேன் உங்களுக்கு மறுப்பு வாங்குறேன். 2 முறை வந்தார் வடாவனுடைய அந்த அந்த அரசியலுக்குள்ள அது பொதுவான மேடையில் பேசக்கூடிய எந்த விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல. அதுக்குள்ள நான் போக விரும்பல. திரு நீங்க மைக் அவுட் கொடுங்க. எவ்வளவு இடையூறு ஒரு குறுக்கீடு செய்ய வேண்டிய உந்துதல் வந்தாலும் கூட நாம் கட்டுப்படுத்தி கொண்டு நம் வாதத்தில் திரும்ப வைப்பதுதான் நாகரீக விவாதத்துக்கு வழிவகுக்கும். நிச்சயமா அதில் மாற்றுக்கருத்து இல்லை. திருபாலு பாமகவினுடைய சமரசம் அப்படிங்கிறது 2015 நான் பார்க்கக்கூடிய இன்றைக்கு அதிமுகவிடம் அந்த கேள்வி நான் வைக்க போகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மிக உறுதியாக இருந்த கூட்டணி அல்லது எதுவும் கிடையாது, ஏற்கனவே இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதற்கு தேர்தல் சமயத்தில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது ஒரு அரசியல் உத்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2016 இந்த அரசியல் உத்திகள் உங்களுக்கு கை கொடுக்காமல் போனால், உங்களுடைய சமரசங்கள் உங்களுக்கு கை கொடுக்காமல் போனால் 2016 தேர்தலை என்ன மாதிரியாக எதிர்கொள்வதற்கு வேறு வியூகங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஏன்னா நீங்களும் இன்றைக்கு அது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தெல்லாம் முடிச்சு வந்திருக்கிறீங்க. 2016 வேறு என்ன வியூகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை அது விஜயகாந்த் முன்னாடி சொன்னார், நான் அதெல்லாம் சீக்ரெட், நான் சொன்னால் அதிமுக காப்பி அடிப்பாங்கன்னாரு. அந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட்டாக இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டாம். இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது சரவணன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். இந்த ஆட்சியின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய அவலங்களும் பொருளாதார சீரழிவும் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது, நான் இல்லை என்று சொன்னால் இவருக்கு ஆதரவாக இருந்த மாதிரி ஆயிடும், ஆமாம் என்று சொன்னால் கடந்த ஆட்சியில் அவர்கள் சிறப்பாக செய்ததாகிவிடும். நம்ம 2 பேருக்கும் பொதுவாக ஆனால் ஒன்றை சொல்லணும், என்னன்னா இங்கே நிறைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கார்கள். தொடர்ந்து 2 இயக்கங்கள் மட்டும்தான் தமிழகத்தை ஆண்டு. ஆனால் இருவரும் ஒரு புதிய செய்தியை நாங்கள் இப்படி செய்வோம் என்று சொன்னால் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது, ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது மிக முக்கியமானது. மற்ற எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான நிர்பந்தங்கள் இல்லை. அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்பதை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஏன் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு தரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. இந்த விதையை விதைத்தது யார் என்று சொன்னால், முதலில் 2015 பிப்ரவரி 15ஆம் தேதியே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து இந்த 2 இயக்கங்களுக்கு மாற்று என்ற கருத்தை சொல்லி தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை நாங்கள் மிக வலிமையாக எடுத்து வைத்த பிறகு மக்கள் இயக்கம் இப்பொழுது அதை முன்வைக்கிறார்கள், பாஜக முன்வைக்கிறது. இது போன்ற எண்ணம் இதை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு மகிழ்ச்சியானது. இன்னொரு செய்தி, 2016 தேர்தலை சந்திப்பது என்ற ஒரு அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்கின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த துவக்கத்தில் நீங்கள் சொன்னீர்களே அந்த அரசியல் நாகரிகம், அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய இந்த முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய அரசியல் அணுகுமுறைகள், அவர் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஒரு ஏட்டிக்கு போட்டி, ஒரு எதுகை முனை என்ற இல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனங்களையும், அதேபோன்று மக்கள் மத்தியில் ஒரு நாகரிகமான அரசியலையும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, இது இந்த வரக்கூடிய தேர்தலுக்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி ஒரு அரசியல் செல்ல வேண்டும் என்று நாங்கள் பயணிக்கிறோம். இந்த இடத்துல நாகரிகம் குறித்து பேசுவதால் எனக்கு தவிர்க்க முடியாமல் இந்த கேள்வி வைக்க வேண்டியது. மிக கடுமையாக உங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாசும் கண்டித்தார், அன்புமணி ராமதாசும் கண்டித்தார். ஊடகவியலாளர்கள் மீதும் விமர்சனங்கள் மிக கடுமையாக வைக்கப்பட்டு கொண்டீங்க. ஊடகவியலாளர்கள் என்பதை தாண்டி ஊடகங்கள்னு வச்சுக்கலாம், ஊடகங்களின் மீதான விமர்சனங்கள் மிக கடுமையாக வைக்கப்படுகின்றன. திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஊடகவியலாளர்களிடம் அவர் நடந்து கொண்ட முறையை பற்றிய ஒரு கேள்வி வைக்கப்படுகின்ற பொழுது, ஊடகங்கள் இவ்வாறு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு வாதமும், விஜயகாந்த் நடந்து கொண்டது சரிதான் என்பது போன்ற 2 பக்க வாதங்களும் நடக்குது. ஊடகங்களை எதிர்கொள்வதில் அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரியான நாகரிகங்களை கடைபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நிச்சயமாக இப்போது நான் துவக்கத்தில் சொன்னேன், மாலை நேர சட்டமன்றங்கள் என்று சொன்னேன். உங்களை சபாநாயகராக நாங்கள் பார்த்தோம். சபாநாயகர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும். ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு நபராக இருந்து நடுநிலையோடு நடத்தணும். ஆனால் அதை தாண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பின் அடிப்படையில் ஒரு செயல்பாடு, கேள்வி எழுகின்ற பொழுது இயற்கையாக அந்த பிரச்சனை என்பது உருவாகி விடுகிறது. இதை தாண்டி வைகோ அவர்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள், நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று. இடதுசாரிகள் சொன்னதுதான் எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் செய்தார்கள். ஆனால் இதே விஜயகாந்த் அங்கே கும்பகோணத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்வுகளை எல்லோரும் பார்த்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலுடைய ஆதாயங்களை தாண்டி கருத்து சொல்ல வேண்டிய ஒரு இடதுசாரிகள் அதை மறுத்து பேசக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் நமது நண்பர் சகோதரர் வன்னியரசர்கள் கூட பேசுகின்ற பொழுதே ஒன்றை சொன்னார், இளவரசன் படுகொலை என்று சொன்னார்.
நான் இந்த அவையில் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் எந்த விதமான கருத்து மோதல்களும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அதனால நான் விருப்பமாக அதுக்குள்ள இருந்தாலும் சரி, right. விரும்பவில்லை. ஏனென்றால் அது ஒரு தற்கொலையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை படுகொலை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்குள் போக அந்த விவாதத்திற்குள் இன்றைக்கு நான் மேலும் நகர விரும்பல. விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது ஒரு நாகரிகமான அரசியல், ஒரு தேர்தலை மையமாக வைத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து அதற்கான போட்டி அரசியல் நடத்தப்பட்டுவிட்டு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் எல்லோரும் ஒரு தளத்தில் அமர்ந்து விவாதிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி உளப்பூர்வமாக. நான் ஒரு சின்ன கேள்வியோட செல்வி சிஆர் சரஸ்வதி அவர்களுக்கு வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த விஜயகாந்த் தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி இன்றைக்கு இந்த ஒரு வாரமாக வைக்கப்படக்கூடிய வாதங்கள் என்பது ஏன் முதலமைச்சரிடம் ஊடகங்கள் கேள்விகளை முன்வைக்க தயங்குகிறார்கள் அப்படின்னு. முதலமைச்சர் தினமும் ஊடகங்களை சந்திப்பது போன்ற ஒரு தோற்றத்தோடு அவர்கள் பேசுகிறார்களான்னு தெரியல. முதலமைச்சர் ஊடகங்களை சந்திப்பதில்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆட்சி அமைத்த பொழுது வாரந்தோறும் வியாழக்கிழமை நான் போராடலாம், நீங்கள் மைக்க தூக்கிட்டு பின்னாடி வரணும், வியாழக்கிழமை நான் 10 பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன், அந்த வாரத்தினுடைய முழுமையான அரசியல் நிகழ்வுகள் குறித்து நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நான் உங்ககிட்ட பதில் சொல்வேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருந்த நிலையில் ஊடகவியலாளர்களை முதலமைச்சர் சந்திக்காமல் இருப்பதனுடைய காரணம் என்ன? ஊடகவியலாளர்கள் முதலமைச்சரை கேள்வி கேட்க இயலாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை மையப்படுத்தியே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரிடம் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் முதலமைச்சரை மேற்கோள் காட்டி பேசுவது எந்த இடத்தில் சரியாக இருக்கும்? இந்த 2 கேள்விகளுக்குமான பதிலோடு நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த கலந்துரையாடலை தொடரலாம்.